பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர் தரும் மகன் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நகம் கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இந்த மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து படுக்க படைக்க இருந்த பெண்களை படிக்க சொன்ன என் பாட்டன் பாரதிக்கு முதல் வணக்கத்தை கூறி அவையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் இரு பெண் மகளிருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மங்கையராய் பிறப்பதற்கே மாதமும் செய்திடல் வேண்டும் அம்மா என்பதாக நான் மங்கையாக பிறந்ததற்கு என்னதமும் செய்தனோ என்று நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றேன். ஆணும் பெண்ணும் நிகழ கொள்வதால் இவ்வையம் தழைக்குமாம் என்றார் பாரதி. அதே பாரதி என்ன சொன்னான்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் போய் பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே. அதற்கப்புறம் சொல்ல வேண்டாம், அது இருக்கட்டும். அது மாதிரி இன்னைக்கு இன்றைய நிலையில நம்ம எங்க இருக்கோம்? விமன் இன் லிட்ரேச்சர் ஆர்ட். பெண்கள் இலக்கியத்தில் எந்த இடத்தில் நிற்கின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்பதை பற்றி இங்கே விரிவுரையாக பலரும் பேசினார்கள். சங்க இலக்கியத்திலே பெண்களுடைய நிலை என்ன, இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதையெல்லாம் மிக விழாவாரியாக பேசினார்கள். இதிலே முதலாக என்னை ஈர்த்து பேசிய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய தலைப்பே மிகச் சிறந்ததாக இருந்தது. பெண்கள் எங்க இருக்கோம், பெண்களுக்கு இடையில நம்ம எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு. எங்க போயிட்டு இருக்கோம்? வேத காலத்தில் 50% மக்கள் நாம் ஆணுக்கு சமமாக இருந்தோம். காகி மைத்ரேயி போன்றவர்களோடு சங்ககால புலவர்கள் 247 பேரோடு நாம சமமாக இருந்து கொண்டிருந்தோம். இடையிலே எங்கோ போனோம், இருண்ட காலத்திலே மறைந்தே போனோம். பெண்கள் எங்கே எங்கே என்று தேடும் அளவிற்கு பெண்பால் புலவர்கள் ஞானத்தை கொண்டவர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று. அதற்கு இடையிலே அவர்கள் சித்தர்கள் காலத்திலே பெண் சித்தர்களே இல்லையா என்ற கேள்வியை உமா மகேஸ்வரி அவர்கள் கேட்ட பொழுதுதான் நமக்குள்